மாப்பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு மாமியார் வீட்டுக்கு. அதுக்கு மாமியார் மாப்பிள்ளைக்கு விருந்து வைக்க போகிறாங்க. விதமாக சமைச்சு சிக்கன்னு, மட்டன்னு, ஃபிஷ்ஷு, எக்கு அந்த மாதிரி அவர் போதும்னு கெஞ்சுற வரைக்கும் ஒரு விருந்து வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் முடிவு பண்ணியிருக்காங்க. மாமியார் மதுரையில் மாப்பிள்ளைக்கிட்ட கேட்குறாரு. சைடில் பொண்ணு வேறு உட்காந்து செல்ஃபோன் நோண்டிட்டு இருக்கா. அதானே இப்போ வேலை. மாமியார் மாப்பிள்ளைக்கிட்ட கேட்குறா, மாப்பிள்ளை உனக்கு இது செய்வா, அது செய்வா, சிக்கன் 65 செய்வா, மட்டன் குருமா செய்வா, ஃபிஷ்ஷு வறுத்தல், ஃபிஷ் கறி செய்வா அப்படின்னு கேட்குறாங்க. செய்யுங்கத்தன்றாரு மாப்பிள்ளை. கடைசியில் என்ன ஆகுன்றது கிளைமேக்ஸ். அது நீங்கள் டிவியில் வீடியோவில் பாருங்கள். மாப்பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. மட்டன் குழம்பு வைக்கிட்டா? வச்சுருங்க. அப்புறம் சிக்கன் 65 செய்யட்டா? பண்ணிடுங்க. அதோட ஃபிஷ் வறுவல் பண்ணிடுங்க. வஞ்சர மீன் வறுத்து தரட்டா? எல்லாம் நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க. கடைக்கு போயிட்டு கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு அது பாரு. எப்படி இருக்கு? மாப்பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. மட்டன் குழம்பு வைக்கிட்டா? வச்சுருங்க. இப்படி தாங்க மாப்பிள்ளைக்கு மாமியார் வீட்டில் கிடைக்கிற ஒரு மரியாதை. உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சிருக்கா இந்த மாதிரி நல்ல மரியாதை? நல்லா சுவையாக சாப்பிட்ணும் அப்படின்னா கடைக்கு போய் அதெல்லாம் நீங்களே வாங்கிட்டு வாங்க. லேபர் மட்டும் சமைச்சு வைக்கிறது நான் பண்ணுறான்றாங்க மாமியார். கிரேட். என்ன பண்ணுறது? Anyway, friends, as usual, I am making a request to you. Please like, share and subscribe and extend your support. If you give support, you will be happy. If the person who receives the support also will be happy. Both sides, giver and receiver, both are happy. So why do you deprive that happiness? Please do like, share and subscribe. Take care of your health and families. God bless you all. Good night.